என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஓகே, ஒரு இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் ஃப்ரம் ஏ செலக்ட் query. வழக்கமா இன்சர்ட் பண்றப்ப அம்மா தான் டேட்டா கொடுத்தோம். இப்போ என்ன ஆகுது, இன்னொரு டேபிள்ல உள்ள டேட்டாவை எடுத்தாந்து அம்மா இன்சர்ட் பண்ற queryக்கு கொடுக்குறோம். இன்சர்ட் டேபிள் நேம், எந்த டேபிள் இன்சர்ட் பண்ண போறீங்களோ அது என்ன ரெக்கார்டு இருக்கோ அதை தான் நீங்க இன்சர்ட் பண்ண போறீங்க. அந்த எந்த ரெக்கார்டை நீங்க இன்சர்ட் பண்ண போறீங்களோ அந்த ரெக்கார்டோட இன்புட் எங்கேருந்து வருதுன்னா இன்னொரு செலக்ட் queryலேருந்து வருது. இங்க பாருங்க, கஸ்டமர் ஐடி, சேல்ஸ் மந்த் இந்த இருக்கா, சேல்ஸ் டோட்டல் இந்த இருக்கா. இப்போ என்ன ஆகும், இது வர்ற அவுட்புட்டு அப்படியே தூக்கியாந்து இங்க வந்து இன்சர்ட் ஆயிரும். கரெக்டா போய் அங்க எங்க உட்காந்துக்கும், கஸ்டமர் ஐடி இங்க போய் உட்காந்துக்கும், சேல்ஸ் மந்த் இங்க போய் உட்காந்துக்கும், சேல்ஸ் டோட்டல் இங்க போய் உட்காந்துக்கும். இது இன்சர்ட் பண்ண பிறகு இதை ரன் பண்ணீங்கன்னா இது மாதிரி வரும். இதே மாதிரி நீங்க பண்ணணும்னு கிடையாது. இப்போ அம்மா எக்ஸாம்பிளுக்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், செலக்ட் எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃப்ரம் இன்னொரு டேபிள் இருக்குன்னு வச்சுங்க, எம்ப்ளாயி 2ன்னு. அப்படியே அதுல இருக்கிற கஸ்டமர் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எடுத்தாந்து இங்க தூக்கி போட்டுரும். அவ்வளவுதான். இன்சர்ட் இன்டு எ நியூ டேபிள். இது என்ன பண்ணும்னா, ஒரு ரெக்கார்டை எடுத்து இது வர்ற அவுட்புட்டை இன்னொரு டேபிள்ல கொண்டாந்து இன்சர்ட் பண்ணி விட்டுரும். பாருங்க, செலக்ட் கஸ்டமர் ஐடி சேல்ஸ்மேன் சேல்ஸ் டோட்டல் இன்டு ஃப்ரம் ஆமா 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 கார்த்தி, எக்ஸாக்ட்லி. இது மாதிரிதான் டூப்ளிகேட் டேபிள் தான். அப்படியே ஒரு இது யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா, சின்ன சைஸா இருக்குன்னா, பெரிய சைஸ்னா பேக்கப் எடுப்போம். சின்ன சைஸ்னா அந்த டேபிள் ஏதாவது ஒரு வேலை செய்ய போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு க்ளோன் மாதிரி ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிங்க. அப்ப இந்த மாதிரி பண்ணுவோம். செலக்ட் இன்டு ஒரு டேபிள் நேம், ஒரு எடுத்துக்காட்டுக்கு எம்ப்ளாயி அண்டர் ஸ்கோர் காப்பி, இல்லை எம்ப்ளாயி அண்டர் ஸ்கோர் இன்னும் டேட்டு போட்டுக்குவீங்க. ஃப்ரம் எங்கே அந்த இந்த டேபிளோ அதை கொடுத்து எடுத்துட்டீங்கன்னா அங்கே போய் உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆக்சுவலான எம்ப்ளாயி டேபிளில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. உங்கள் ஒர்க் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுத்த பேக்கப்பு டெலீட் பண்ணிடுவீங்க. உங்கள் நீங்கள் செஞ்ச வேலை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலாக இருக்கிற ஒரிஜினல் எம்ப்ளாயி டேபிளை தூக்கி விட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கல்ல காப்பி, அதை வந்து ஒரிஜினலாக மாற்றி விட்டுறீங்க. எம்ப்ளாயி அண்டர் ஸ்கோருங்கிற காப்பியை எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டுறீங்க பேர். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த பேக்கப் எடுக்கிற கொரி. இது வந்து டிராப் பண்றது. இந்த ஹேஷ்ங்கிறது டெம்பரரி டேபிள் ஒன்றும் கிடையாது. ஹேஷ் அப்படின்னு போட்டு ஒரு டேபிள் நேம் பின்னால வருதுன்னா டெம்பரரி டேபிள். இது லேப் உங்கள்கிட்ட நீங்களே செஞ்சு பாருங்க. எனக்கு செஞ்சுட்டு லேப் டன் அப்படிங்கிற மாதிரி போட்டுருங்க. செலக்ட் இன்சர்ட் அப்டேட் டெலிட் லேப் டன் அப்படிங்கிற மாதிரி. SIUD லேப் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருங்க. இது மறக்காம செய்யுங்க. நம்ம நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் நிறைய டவுட் வரும். எரர் எவ்வளோ நீங்க பண்றீங்களோ அப்பதான் நீங்க வந்து கிளாரிட்டி வரும், நிறைய கத்துக்குவீங்க. எரர் வந்துருச்சு, ஐயோ நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. எவ்வளோ எரர் மிஸ்டேக் பண்றீங்களோ அவ்வளோ வந்து நீங்க யூ ஆர் கோயிங் த ரைட் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து என்னன்னா, கண்ட்ரோல் என் எஸ்டிபியில் எதுவும் டேபிள் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். நினைக்கிறேன் ஒரு எனக்கு வந்து ஒரு 1000 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணோம். அதையே திரும்ப திரும்ப செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அது மாதிரி லூப்ல போட்டு விட்டீங்கன்னா ஓடிடும். எஸ்டிவியில் ஏதாவது டேபிள் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, இப்போதான் எல்லாம் டிக்கெட்டோ மாட்டேன் இருக்கு. இதில் எக்ஸ்பிரஸ் டிவியில் ஏதாவது டேபிள் இருக்கான்னு பார்ப்போம். கஸ்டமர்னு ஒரு டேபிள் இருக்கான். கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், அட்ரஸ். இது செலக்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் எத்தனை ரெக்கார்டு இருக்குன்னு. ரெக்கார்டே இல்லை, நல்லதா போச்சு.
நான் என்ன பண்றேன், 1000 ரெக்கார்டு இந்த கஸ்டமர் டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறேன். ஐம் கோயிங் டு இன்சர்ட் 1000 ரெக்கார்ட்ஸ் இன் திஸ் டேபிள். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கொரியை நான் மாற்ற போறேன். டிக்ளேர் இது வந்து ஸ்டார்டிங் கவுண்டரு. டிக்ளேர் 1000 கொடுக்கலாம். நீங்க எத்தனை ரெக்கார்டு வரையும் போகணுமோ அது வரையும் கொடுக்கலாம். இதுக்குள்ள ஒயில் லூப்ல கொடுத்து பாஸ் பண்றீங்க. கவுண்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ் கவுண்ட் பிகின் இன்சர்ட் இன்டு நம்மளோட டேபிள் நேம் என்ன, கஸ்டமர். இதை அப்படியே சார்ட்ல போடுங்க. என்னென்ன காலம் நம்ம கொடுக்கணும், கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி, கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் நேம், அட்ரஸ். 3 காலம் கொடுக்கணும்னா வேல்யூஸ் வேல்யூஸ் கொடுக்கலாம். கஸ்டமர் ஐடி UST 001, customer name address ஓகே. நான் என்ன பண்ண போறேன், இது வெரிஃபை பண்ணிக்குவோம் கஸ்டமர்ல ஏதாவது இருக்கான்னு. அது போகாது, நம்ம செஞ்சே பார்ப்போம். பாருங்க, இப்ப பாருங்க, டிக்ளேர் ஸ்டார்டிங் வந்து 1ல இருந்து 1000 ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ண போறேன். இப்போ இது வெரிஃபை பண்ணிக்கிறேன், இங்க ஏதாவது ரெக்கார்ட் இருக்கான்னு. இல்ல, எம்டியா தான் இருக்கு. நல்லா பாத்துக்கங்க. கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், அட்ரஸ், 3 ரெக்கார்ட்ஸ் இன் திஸ் டேபிள் இஸ் in this table are empty. Now I am going to insert 1000 records to this table. Which table? Customer. What are the columns? Customer ID, customer name, address. What are the values? Custom 001, Ramki, Saligram, Chennai. ரன் பண்ணட்டுமா? என்ன சொல்லுது? ஏதோ சின்டாக்ஸ் எரர் இருக்குது. அட் கவுண்டர். ஓகே, ஸ்பேஸ் கொடுக்கல. இன்வேலிட் ஆப்ஜெக்ட் நேம், கஸ்டமர்னே ஒரு டேபிள் இல்லைங்கிறான். ஏன், யாராவது சொல்லுங்க. அப்படி சாட் பாக்ஸ்ல போடுங்க, ஏன் வேற வருதுன்னு. இன்வேலிட் ஆப்ஜெக்ட் நேம் கஸ்டமர்னு சொல்லுது. கஸ்டமர்னு ஒரு டேபிளே இல்லை, நீ என்ன நீ இன்சர்ட் பண்றிய அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, மாஸ்டர்ல இருக்கணும். மாஸ்டர்ல கஸ்டமர்னு ஒரு டேபிளே இல்லை. இருக்கா? இல்லல்ல. டேபிள் கஸ்டம் அப்படிங்கிற டேபிள் வந்து கஸ்டமருங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா எக்ஸ்பிரஸ் டிபில இருக்கு. நான் ஒண்ணு இங்க போய் எக்ஸ்பிரஸ் டிபிக்கு மாறிக்கணும், இல்லைன்னா யூஸ் எக்ஸ்பிரஸ் டிபின்னு இங்க ஒரு லைன் கொடுக்கணும். எய்தர் யூஸ் எக்ஸ்பிரஸ் டிபின்னு இங்க கொடுக்கலாம், இல்லைன்னா இங்க போய் மாத்திக்கலாம். எய்தர் வி ஹாவ் டு இந்த போயிட்டு இந்த டிராப் டவுன்ல கிளிக் பண்ணி எக்ஸ்பிரஸ் டிபிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எய்தர் வே யூ கேன் யூஸ் டு ஸ்விட்ச். கமாண்ட்ஸ் கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல்லி. இப்போ ரன் பண்றேன். இன்வேலிட் கஸ்டமர் நேம்னே ஒன்று இல்லை. அங்கே பாருங்க, அண்டர் ஸ்கோர் இருக்கு. ஃபைல கரெக்டாக இருக்கா? ஓகே, இன்சர்ட் ஆயிட்டு இருக்கான்.
எக்ஸிக்யூட்டிங் கொரி கீழே ஓடிட்டு இருக்கு பாருங்க. எக்ஸிக்யூட்டிங் கொரி அந்த மெசேஜ்ங்கிற டேபை கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சொல்லும். ஸ்ட்ரிங் ஆர் பைனரி டேட்டா would be truncated in table. கஸ்டமர் ஐடி வேர் ஆஃப் 3. என்ன எரர் ஏதோ எரர் ஏதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸ்ட்ரிங் ஆர் பைனரி டேட்டா would be truncated in table. கஸ்டமருங்கிற டேபிள்ல கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடிங்கிற காலத்துல இன்செர்ட் பண்ணும் பொழுது ட்ரங்கேட் ஆகுது டேட்டா அப்படின்னு எரர் அடிக்குது. ட்ரங்கேட்டட் வேல்யூ என்ன வேல்யூ ட்ரங்கேட் ஆகுதுங்கிறது முதல்ல சொல்லுது பாருங்க. இன்செர்ட் ஆகி முடிக்கட்டும். நான் ரொம்ப நேரம் ஆகுது. என்னோட லேப்டாப் பிரச்சனையா? 64%. லேப்டாப்பை கிளீன் பண்ணோம். 16 GB RAM. 1 minute 22 seconds இருக்குது, போயிட்டு இருக்கு. பார்ப்போம் எவ்வளவு நேரம் போகுதுன்னு. இது என்னத்துக்காக இப்படி வருது அப்படின்னு புரியுதா? இன்செர்ட் ஆயிட்டு இருக்கானா? சரி, நம்ம என்ன பண்ணலாம்? இங்க போயிட்டு பார்க்கலாம். ஓகே, எப்படியும் கனெக்ட் பண்ணலாம். இது SQL CMD மூலமா கனெக்ட் பண்றதுக்கு. நம்மளோட சர்வர் நேம் என்ன? குமார் PC / SQL Express. கரெக்டா? யூஸ் என்ன டேட்டாபேஸ்? எக்ஸ்பிரஸ் DB. கான்டெக்ட் மாறிச்சு பாருங்க, ஸ்விட்ச் ஆயிடுச்சு பாருங்க. சேஞ்ச் டேட்டாபேஸ் கான்டெக்ட் டு அங்க மேனேஜ்மெண்ட் ஷெட்யூல்ல இன்னும் ரன் தான் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸ்பிரஸ் டிபிக்கு மாறிக்கிறேன். இது எப்படி ஒரு SQL கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா நம்ம SQL சர்வர் ஒர்க் பண்றதுன்னு. இப்போ நம்ம இவ்வளவு நாள் நம்ம SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஷெட்யூல்ல தான் ஒர்க் பண்ணோம். இது பாத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறது. கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஜஸ்ட் CMDன்னு ரன்ல அடிச்சுட்டு இது ஓப்பன் ஆனோன்னா இந்த மாதிரி நீங்க டைப் பண்ண வேண்டியதான். SQL CMD எந்த சர்வர் நேம் போகணும், -s -d எந்த டேட்டாபேஸ், -eங்கிறது விண்டோஸ் ஆத்தன்டிகேஷன். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? ஸ்டார் ஃப்ரம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? கஸ்டமர் கவுண்ட் ஸ்டார் கொடுத்து பார்க்குறேன். ஜீரோஸ் யாரோ கேட்டீங்க கமிட் ஆகுமான்னு. இந்த வேலை முடிகிற வரையுமே ஆகலை பாருங்க. ஸ்டில் எக்ஸிக்யூட்டிங் கொரி. அந்த எக்ஸிக்யூட்டிங் கொரி முடிஞ்ச உடனே இங்க வந்துடும் ரோஸ். அப்ப இப்ப ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஃபுல்லா ரோல் பேக் ஆயிரும். இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஒன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும், இல்லைன்னா சுத்தமா வேலை நடக்காது. ஸ்டில் எக்ஸிக்யூட்டிங் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. 4 minutes போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வேல்யூவை மாத்திடலாமா? சரி, நான் டெர்மினேட் பண்றேன். டெர்மினேட் பண்ணிட்டேன், கொரி கேன்சல் பண்ணிட்டேன். டெர்மினேட் பண்றதுக்கு இந்த இருக்கு பாருங்க, எக்ஸிக்யூட் பக்கத்துலயே கேன்சல் எக்ஸிக்யூட்டிங் கொரின்னு இருக்கு பாருங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இது ஒரு பல்க் இன்சர்ட் டைப் தான் இது. இந்த எக்ஸிக்யூட் பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கொயரை நான் கிளிக் பண்ணேன், ஸ்டாப் ஆயிடுச்சு, கொரி கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க ஆல்ட் பிரேக் நமக்கு ப்ரெஸ் பண்ணலாம். ஆல்ட்டையும் பிரேக் ரெண்டையும் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கூட இதாயிரும்.
நான் இந்த வேல்யூ கொஞ்சம் மாத்துறேன். ரொம்ப நேரம் ஓடுது. 100 வச்சுப்போம். சரி, இப்ப நான் கேன்சல் பண்ணேன். இருக்கான்னு பார்ப்போமா? செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கஸ்டமர் தானே. இல்ல பாருங்க, ரெக்கார்டு ஃபுல்லாவே ரோல் பேக் ஆயிடுச்சு. நான் எக்ஸிட் பண்றேன். 100 ரெக்கார்டு, அதாவது ஓடுதான்னு பார்ப்போம் ஃபாஸ்டா. 100 ரெக்கார்டுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அப் ஏர போட்டீங்கன்னா நீங்க முன்னால டைப் பண்ணதெல்லாம் வரும். ரோஸ்க்கே எவ்வளவு நேரம் ஆகுது? வெரி ஸ்லோ, வெரி ஸ்லோ. 2 4 4 0 1 ரோஸ் அஃபெக்டட். 0ங்கிறதான் கவுண்ட் வருது. எவ்வளவு நேரம் ஆகுது? நீங்க சாட்ல சொல்லுங்க. இந்த எரர் வராம இருக்கிறதுனா என்ன பண்ணணும்? இங்கிட்ட நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிருக்கேன். தப்போ ரைட்டோ நீங்க ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் 100 ரெக்கார்ட்ஸ் எவ்வளவு நேரம் ஆகுது? என்னோட லேப்டாப் ஃபுல்லா ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இருக்குல்ல, இந்த வேல்யூ மாத்தணும். இந்த நீங்க ஸ்ட்ரக்சரை என்ன சொல்றோம், கஸ்டமர் ஐடியில எனக்கு இவ்வளவுதான். நீ லெங்க்த்தை பாருங்க, இவ்வளவுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம கொடுக்கறது ஜாஸ்தி கொடுக்குறோம். அதனால என்ன ஆகுது, ட்ரங்கேட் ஆகுது. என்னால இன்சர்ட் பண்ண முடியல அப்படின்னு எரர் அடிக்குது. ட்ரங்கேட் பண்றோம் அப்படியே. அத்தனை ரெக்கார்டுக்குமே வந்துகிட்டு இருக்கு பாருங்க, அதே மாதிரி. சரி, ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம் இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்னு. முடிச்சா இல்லையா? We have seen how to create database, how to create table, how to insert records, how to select records, how to update records, how to delete record from employee table, how to alter by adding new salary column to the employee table, how to create new index to last name column, how to drop the index created on the same column, how to alter the database, how to drop the table, how to drop the database. இவ்வளவும் பார்த்தோம். இன்னும் போயிட்டு தான் இருக்கா? 2 minutes 56 seconds. 3 minutes. Next week, இது என்ன அப்படின்னா, நம்மளோட கொரி என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நீங்க எஸ்பி ஹூட் அப்படின்னு ஒரு கமெண்ட் இது. என்ன ப்ரோக்ராம் வழியா வர்றாரு, என்ன லாகின் வழியா வர்றாரு, என்ன எஸ்பிஐடி, எந்த போஸ்ட் வழியா வர்றாரு, அவர் பிளாக் ஆயிருக்காரா, பிளாக் பண்றாரா, எந்த டிபில வேலை செய்யறாரு, இதை நம்ம பார்ப்போம். இந்த போயிட்டு இருக்கு பாருங்க, நான் செய்யற வேலை. இந்த போயிட்டு இருக்கு பாருங்க, எக்ஸ்பிரஸ் டிபில செலக்ட்னு ஓடிட்டு இருக்கு. இங்க சஸ்பெண்டட், என்ன சஸ்பெண்ட் பண்ணதா? சஸ்பெண்டட் ஸ்டேட்ல இருக்கு. சரி, நான் டெர்மினேட் பண்ணிடுறேன். இதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட இது என்னோட லேப்டாப்ல தான் பிரச்சனை நினைக்கிறேன். சும்மா ஜஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் மட்டும் பார்க்குறேன், இன்சர்ட் பண்றேன். ரெக்கார்ட்ஸ்
சேஃப் ஆகுது. ஓகே. போச்சு, நம்ம போயிட்டு இருக்கு. சாரி கேஸ், டைம் எடுத்துக்கிறேன். Sleeping. Runnable express daily ஓடிட்டு இருக்கு. Sleeping background, sleeping. Runnable. சரி, நம்ம அப்படியே நான் விட்டுறேன். எவ்வளவு நேரம் தான் எடுத்துக்குதுன்னு பார்ப்போம். ஆனா அது 10 ரெக்கார்ட்ஸ் தான். இது ஏதோ லூப்புக்குள்ள போயிட்டு சுத்தி வருது என்னோட லேப்டாப். இல்லைங்க, இதோட மெமரி எவ்வளோன்னு பார்ப்போம். அவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 GB மெமரி. இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் செட்டே பண்ணல. இது பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் இது என்ன ரீசன் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃப்ரைடே 7 PM சந்திப்போம். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். லேப் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்க Day 13 கிளாஸ் ஜாயின் அப்படின்னு மாதிரி மெசேஜ் பண்ணுங்க எனக்கு. நாளைக்கு லேப் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இப்போ பண்ணிட்டு எனக்கு அந்த லேப் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.